என்னப்பா அது வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குதுல்ல? வாப்பா. உனக்கு என்னடியாச்சு? ஆளுக்கு ஒரு பக்கமா மூஞ்சியை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கிய? கல்யாண பொண்ணு கலகலான்னு இருக்க பழைய கேட்ட. என்ன ஆச்சு இவளுக்கு? நாள் குறிச்ச நாள்ல இருந்து என்னத்தையோ இழந்துட்ட மாதிரில இருக்கா. இவன் என்னடானா இவங்க சின்ன அத்தாவை என்னமோ சீதையில கட்டி கொடுக்க போற மாதிரில வருத்தப்பட்டு இருக்கேன். இங்க இருந்து கூப்பிட்டா அங்க இருந்து ஏன்னு கேட்க போறா. அடியே அவன் தூக்கி வளர்த்த புள்ள ஒண்ணு முன்னா பழகிட்டாங்க. கட்டி கொடுத்தா போய் வந்துல பாக்கணும். நினைச்சா நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அவனுக்கு இருக்காதா என்ன? ஏங்க சாப்பிடுற நேரத்துல காப்பி தண்ணி எதுக்கு கேட்டிய? அடி எனக்கு சாப்பாடு வேணாம். பசி ஒண்ணும் இல்ல, போது ஆத்துறது கூட. கிழவ மாதிரி எலும்பெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற. நல்லா கடிச்சு நின்னு தின்னு. அத்தோ அண்ணனை எலும்பு திண்டே வைத்து நரப்ப சொல்றியா? நீ சும்மா இடா. என் புள்ள செயல்ல நல்ல கஞ்சி குடிக்காம சாக்கு செத்து போய் வந்திருப்பான். நீ சாப்பிடுப்பா, சாப்பிடுறாசா. ஐயா நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நமக்கு இதெல்லாம் வேணாம் கண்ணு. வம்பு தும்புன்னு போய்கிட்டு இருந்தா நம்ம வரப்பு வாய்க்கால தான் தரிசு மண்டி போகும். தலைப்பை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் நம்ம பழப்ப பாப்பராசா. சும்மா ஜெயில் கட்டி வச்சிருக்க நமக்கா தானே. சாப்பிடுறா. ஐயா ஆத்தா அப்ப செத்து போனதுக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷன் உசுறு வாழ்ந்துடுறான். இந்த அண்ணன் தண்ணி இல்லாம எந்த மனுஷனும் உசுறு வாழ முடியாது. இனிமே நீ எந்த வம்பு கும்புக்கும் போக மாட்டேன்னு நீ சாப்பிட இந்த அன்னத்து மேல எனக்கு சத்தியம் பண்ணி குடியா. ஏன் அத்தா உன் மேல நம்பிக்கை இல்லையா? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியுமியா. மறுபடியும் என் மக்க மாதிரி ஜெயில பாக்குற நிலைமை வந்தா இந்த ஆத்தா உசுரோட இருக்க மாட்டா. என்னங்க அந்த கிட்ட நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. சொல்லி வாய மூடலையடா ஐயா. உன் பிறந்த புத்தியை காவச்சிட்டியே. ஐயா வெறுங்கையோட வந்திருக்காயா அந்த கிட்டா. நீ அவங்கிட்ட பேசுறதுக்கு வீச்சறிவாவோட போறது வீரம் இல்லையா. அருவாளை கீழே போட்டிருப்பா. நீ நல்லா இருப்ப சாமி. போங்கடா உள்ள போங்க. போத்தா பேசிட்டு வர. இந்த வீட்டு வாரிசு எங்க வீட்டு மகாலட்சுமி வயிற்றுல வளருதுங்க. எங்க ஐயா காசு பணம் செலவாகி போச்சுன்னா காசு சமம் நடப்பாங்க. சொத்து சுகம் அழிஞ்சு போச்சுன்னா உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சு சம்பாதிச்சுக்கலாம் இருப்பாங்க. ஆனா கௌரவம் போச்சுன்னா உசிரையே விட்டுருவாங்க. அன்னைக்கு இந்த கௌரவத்துக்கு கைத மந்தையில உங்களுக்கு எதிராக கம்ப எடுத்தேன். இன்னைக்கு அதே கௌரவத்துக்காக தான் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற சாமி. எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு இந்த ஊருக்கு தெரிஞ்சு எங்க ஐயா தலை குடியறதுக்கு முன்னாடி நீங்க தான் சாமி எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும். கிட்ட எங்கிருந்தோ வந்த உனக்கு என் மாமன் குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை ஒரே ரத்தத்துல வந்து எங்களுக்கு இருந்திருந்தா இப்படி அக்கு துக்கா எங்க குடும்பம் பிரிஞ்சிருக்குமா? நான் தான் இத்தனை காலமும் மனசனா இல்லாம மிருகத்தனமா நடந்துகிட்டேன். என் தம்பி அந்த பொண்ணைய சேர்த்து வைக்கிறலையாவது எங்க ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரட்டும். முறைப்படி பொண்ணு கேட்டுவாரு, கொடுத்தா பாப்போம். இல்லைன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கும் விருப்பம் இருக்கு, கூட்டிட்டு போய் நம்ம குலசாமி கோயில்ல தாலியை கட்டி கூட்டி வந்துருவான். அதுக்கு மீறி மாமா என்ன கொலையாம போது நாளைக்கு நாளுங்கிழமை நல்லா இருக்கு. பொண்ணு கேட்டு வரேன், சந்தோஷமா போகிட்டேன். அந்த பிள்ளைய தைரியமா இருக்க சொல்லு.
சேர்மன் காளையார் கோயில தப்பு போட்டு வேலை பாக்குறாரு. அவருக்குள்ள குடுக்கறாங்க பேசிக்கிட்டாங்க. இடையில இவன் போறேன், என்ன நடக்குமோ? ஐயா, வெளியே என்னமோ மூளைச்சத்தை கேக்குது, அது என்னன்னு போய் பாரு. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டுடா என் வீட்டு வாசப்படியில வந்து நிக்கிறிய? அது ஒண்ணு இல்ல மாமா. என்னது மாமனா? மாம மச்சான் உறவு என்னடா வேண்டி கிடக்கு முறகட்ட நாய்களா? என்ன கிட்ட மாமாட்ட ஒண்ணு சொல்லலையா? என்னடா இதெல்லாம்? ஐயா, அது வந்து பரவாயில்ல கிட்ட, நானே சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல மாமா, நீங்க தான் எங்க குடும்பம் அறவே ஆகாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் ஊருக்கு பெரிய மனுஷனா இல்லையா? உங்க பொண்ணுக்கு வளகாப்புன்னு கிட்டா வந்து சொல்லிட்டு வந்தான். அதான் முறை செய்து போலான்னு வந்திருக்கோம். யாரு வீட்டு வாசல்ல நின்னு யார பத்தி என்ன வார்த்தை பேசுற? வா, வருஷத்துக்கு 10 நெல் வாங்கிட்டு ஊருக்கு வயிற்று வச்சு இருக்கிற இவங்க நான் சொன்ன நம்ப மாட்டாங்க. இவங்க பிள்ளைய கையை பிடிச்சு பார்த்து உண்டார்கள் இல்லையா சொல்லு. அவ கையில என்ன கரண்ட் கம்பியா இருக்கு? சாக்கடிச்ச மாதிரி அப்படியே நிக்கிற, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சாமி. கட்டி காப்பாற்ற கௌரவத்தை கொட்டி கவுத்துட்டு வந்து நிக்கிறாள் உன் மக. ஆத்தாளு மகளுமா சேர்ந்து என்ன உங்களோடவே குழி நோண்டி பொழைச்சிட்டீங்களா? கை கட்டி நின்ன பையன்லாம் என் மூஞ்சில காரி துப்புவானே, ஏற்பட்டு போனே. எல்லாம் போச்சே, மாயாண்டி தேவை வாழ்ந்த வாழ்க்கை அம்முட்டு போச்சே. பிள்ளைக்கு பூவை தலையில அதிகமா வச்சாலே பாரமா இருக்குன்னு சொல்லி திட்டுவாளே. இப்படி ஒரு பிள்ளைய சுமந்துட்டு வந்து நிக்கிறேன். ஆம்பளை பிள்ளை கெட்ட போச்சுன்னா அரசழிஞ்சு போவோம், பொம்பளை பிள்ளை கெட்ட போச்சுன்னா கொடைமணிக்கு போவான்னு சொல்லுவாங்களே. நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை விவரம் தெரியாதுன்னு நினைச்சு மெதமா இருந்தல ஏமாந்துட்டேன். இந்த சிறுக்கி ஏமாந்துட்டேன். செருக்க தீரேற்றி விடணும்னு இருந்தாவளே ராசா, இப்படி எல்லாத்தையும் சீரழிச்சிட்டு வந்து நிக்கிறேடி. ஐயோ, யாரடி அந்த கொலகார பையன்? சொல்லடி, சொல்லு. என்ன நெஞ்சு அப்படி போற சக்கை நானா? சின்னதா சின்னதா என்னாச்சு? ஐயோ சின்னதா 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 கண்ண தரங்க சின்னதா சின்னதா சின்னதா. ஐயோ சின்னதா, ஐயா தப்பு நடந்து போச்சு. ஐயா தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு. நானும் சின்னத்தால சேர்ந்து உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஐயா அப்ப மாயாண்டி தேவை மருமைய பண்ணைக்கு இருந்த கிட்டானானா? ஆத்தி, பால் குடிச்ச வீட்டுக்கே பழிய நடிச்சுட்டாடே பாவி. இவரை நம்பி பொண்ணு பிள்ளைகளை அனுப்பினமே, இந்த வீட்டுல நடந்த குடும்பம் நம்ம வீட்டுல நடந்திருந்தா நாம எங்க போய் முட்டிக்கிறதாத்தா? நன்றி கட்ட நாயே! ஐயா 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 ஐயா! ஒரு போதும் உங்க
துரோகம் பண்ண மாட்டேன் ஐயா. என்ன நம்பு ஐயா. ஐயா 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 காலுக்கு செருப்பா இருக்க வேண்டிய ஒண்ணு தோலுக்கு துண்டா போட்டு என் குடிய கேட்டுட்டியா அவனை கொண்டு அந்த பாவத்தை நான் சுமக்க விரும்பல. ஏன்னா பாத்து நிக்கிறீங்க, இவன் அடித்து கொள்ளுங்க.